வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை முதல்வராக ரங்கசாமி பதவியேற்பு. அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் பொறுப்பேற்பு. 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து வாழ்த்து. ஏனாமில் மொபைல் டவரில் ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல். போலீசாரிடம் பறிகொடுத்த மொபைல் போன் கிடைக்காத விரக்தியில் விபரீத முடிவு. கருப்பு கொடி காட்ட முயன்ற தந்தை பெரியார் திகாவிட முன்னெச்சரிக்கையாக கைது. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தின் 16வது சட்டப்பேரவை முதலமைச்சராக ரங்கசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் அமைச்சர்களாக பாஜக சார்பில் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். நடைபெற்று முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியது. இதில் அனைத்திந்திய என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றன. கூட்டணி கட்சிகளான அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை ஆதரவுடன் ஆட்சி அமைக்க கைலாசநாதன் தலைமையிலான துணைநிலை ஆளுநர் அலுவலகம் சார்பில் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் வளாகத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற நிகழ்ச்சிகள் முதலில் வந்தே பாரதம் பாடலும், பின்னர் தேசிய கீதமும், இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக இடம்பெற்றது தொடர்பாக சில தரப்பினரிடையே சர்ச்சையும் எழுந்தது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதன் மூலம் ரங்கசாமி புதுவையின் 16வது சட்டப்பேரவை முதலமைச்சராகவும் 5வது முறையாக முதலமைச்சர் பதவியையும் ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் நமச்சிவாயமும், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகளும் பங்கேற்றனர். கடந்த ரங்கசாமி அமைச்சரவையில் சபாநாயகர் உட்பட 2 அமைச்சர்கள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய அமைச்சரவையில் முதலமைச்சரை தவிர்த்து 4 அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் தற்போது 2 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றுள்ளனர். மீதமுள்ள அமைச்சர்கள் பதவியேற்பு மற்றும் அமைச்சரவை விரிவாக்கம் வரும் 18ஆம் தேதி நடைபெறலாம் என அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து புதிய அரசை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி புதுவை மாநிலத்தின் முதல்வராக 5வது முறையாக பதவியேற்றார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் விழாவில் கலந்து கொண்டு புதிய அரசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற வாழ்த்து நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது தொடர்ந்து 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமியின் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் மேலும் வளர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையை அவர்கள் தெரிவித்தனர். விழா முழுவதும் உற்சாகமான சூழ்நிலை நிலவியதுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உற்சாக கோஷங்களை எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட மொபைல் போனை போலீசார் திருப்பி வழங்காததால் ஏனாமில் மொபைல் டவரில் ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர் புலிசெட்டி மகேஷ். இவர் கடந்த 5ஆம் தேதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆதரவாளர்களை தகாத வார்த்தைகளால் விமர்சித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் ஒரு வீடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோவை ஏனாமை சேர்ந்த முகமது அலிஷா என்பவர் ஏனாம் பிரஜா சம்யலு என்ற வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துள்ளார்.
இதையடுத்து பெறப்பட்ட புகாரின் பேரில் ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது அலிஷாவிடம் விசாரணை நடத்தினர். மேலும் அவரது மொபைல் போனையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல நாட்களாக அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி பின்னர் மாலையில் அனுப்பி வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மொபைல் போன் திருப்பி வழங்கப்படாததால் மன உளைச்சலுக்கு ஆளான முகமது அலிஷா நேற்று முன்தினம் ஏனாமில் உள்ள உயரமான மொபைல் டவரில் ஏறி பரபரப்பை ஏற்படுத்தினார். அப்போது போலீசார் தனது மொபைல் போனை வாங்கி வைத்திருப்பதுடன் அதில் உள்ள தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் உரையாடல்களை பார்த்ததாக குற்றம் சாட்டிய அவர் உடனடியாக மொபைல் போனை திருப்பி தரவில்லை என்றால் கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் எஸ்பி வரதராஜன் தலைமையில் போலீசார் முகமது அலிஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தொகுதி காங்கிரஸ் தலைவர் ஆராதனை தினேஷ் நேரில் சென்று சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போலீசாரிடமிருந்து அவரது மொபைல் போனை பெற்று தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முகமது அலிஷா மொபைல் டவரிலிருந்து கீழே இறங்கி வந்தார். பின்னர் அவரது மொபைல் போன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற உள்ள நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்கப்படக்கூடாது என்றும் வந்தே மாதரம் இசைக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தி கருப்பு கொடி காட்ட முயன்ற திமுகவினரை போலீசார் முன்னதாகவே கைது செய்தனர். புதுவையில் புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற உள்ள நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படக்கூடாது என்றும் வந்தே மாதரம் இசைக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் போராட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது குறித்து பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு உரிய மரியாதை வழங்கப்படாமல் ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் வந்தே மாதரம் பாடப்பட்டால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று அக்கழகம் முன்கூட்டியே அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் அரியாங்குப்பம் ரவுண்டான் அருகே கருப்பு கொடி காட்ட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட தோழர்களை போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முக்கிய பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் 5வது முறையாக முதல்வர் ரங்கசாமி பதவியேற்றதை தொடர்ந்து திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவையின் முதலமைச்சராக அகில இந்திய நமது ராஜீவ காங்கிரஸ் தலைவர் என் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றார். லோக் நிவாசில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரங்கசாமி புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றத்தை மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடும் விதமாகவும் திருபுவனை தொகுதியில் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மீண்டும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்ததற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் பொற்கால ஆட்சி இனி நடந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி என்றும் தெரிவித்தார். நோயாளி பராமரிப்பு மற்றும் சுகாதார சேவைகளில் செவிலியர்கள் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு, கருணை மற்றும் அளப்பரிய பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கில் சர்வதேச செவிலியர் தின விழா 2026 ஜிப்மரில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சார்பில் சர்வதேச செவிலியர் தின விழா 2026 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அரங்கில் மிகுந்த உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் நடைபெற்றது. இவ்வாண்டிற்கான சர்வதேச செவிலியர் தினத்தின் கருப்பொருளாக எங்கள் செவிலியர்கள் எங்கள் எதிர்காலம், அதிகாரம் அளிக்கப்பட்ட செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுகின்றனர் என்ற வாசகம் முன்னிறுத்தப்பட்டது. விழாவை தன்வந்திரி பிரார்த்தனையுடன் துவங்கியது. தொடர்ந்து ஜிப்மர் செவிலியர் மேற்பார்வையாளர் சரோஜா வரவேற்புரை வழங்க இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜெகதீஷ் மேனன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்.
அதைத் தொடர்ந்து செவிலியர்களின் சேவை மனப்பான்மையையும் மனிதநேய அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கும் வகையில் நைட்டிங்கேல் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. மேலும் சர்வதேச செவிலியர் பேரவையின் ICN ஆண்டு கருப்பொருளும் ஆண்டு அறிக்கையும் பொறுப்பதிகாரி புஷ்பலதாவால் வாசிக்கப்பட்டது. இதன்பின் ஜிப்மர் செவிலியர் மேற்பார்வையாளர் சரஸ்வதி செவிலியர் தின நிகழ்வுகள் 2026 குறித்த ஆண்டு அறிக்கையை வழங்கினார். இதில் கடந்த ஆண்டில் செவிலியர்கள் மேற்கொண்ட சுகாதார சேவைகள், நோயாளி பராமரிப்பு நடவடிக்கைகள் மற்றும் சமூக நலப்பணிகள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. விழாவின் நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற செவிலியர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுகள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இறுதியாக செவிலியர் மேற்பார்வையாளர் ஜேன்மெரி ஆண்ட்ரூ நன்றியுரை வழங்க தேசிய கீதம் பாடப்பட்டதுடன் சர்வதேச செவிலியர் தின விழா நிறைவுற்றது. +2 முடித்த மாணவர்கள் CA படித்தால் என்ன பயன் என்பது குறித்தும் அதிக சம்பளம் முதல் நிரந்தர வேலை வாய்ப்பு வரை உள்ள முக்கிய தகவல்களை எடுஃபிளாஷ் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்றுனர் வெங்கட் தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகள் குறித்து மாணவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் +2 முடித்த மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதன் எதிர்கால வேலை வாய்ப்புகள் குறித்து சென்னை இந்திரா காந்தி சிலை அருகே செயல்படும் எடுஃபிளாஷ் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்றுனர் வெங்கட் கூறுகையில், CA படிப்பிற்கு வயது வரம்பு கிடையாது. எந்த பிரிவில் படித்தவர்களாக இருந்தாலும் CA படிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் பதிவு செய்யலாம். ஆனால் தேர்வு எழுத +2 தேர்ச்சி அவசியம் என்றார். மேலும் CA படிப்பு ஃபவுண்டேஷன், இன்டர் மற்றும் ஃபைனல் என 3 நிலைகளை கொண்டது. ஆண்டிற்கு ஜனவரி, ஜூன், செப்டம்பர் என 3 முறை தேர்வு எழுத வாய்ப்புள்ளது. CA தேர்வு மிகவும் கடினம் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால் மாணவர்கள் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். CA படிப்புடன் இணைந்து ஆடிட்டிங் நிறுவனங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் இருப்பதாக தெரிவித்த அவர், பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் CA இன்டர்நிலையை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு தற்பொழுது பிசினஸ் அக்கவுண்டிங் அசோசியேட் என்ற பட்டமும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் 80,000 முதல் 90,000 வரை துவக்க ஊதியத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றார். GST ஆலோசகர், வருமான வரி ஆலோசகர், ஆடிட்டர் மற்றும் கணக்கியல் நிபுணர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் CA படித்தவர்களுக்கு அதிக தேவை உள்ளதாகவும், இந்தியாவில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எதிர்காலத்திலும் CA துறைக்கு வேலை வாய்ப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் வெங்கட் தெரிவித்தார். 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றும் சிகிச்சை அளிக்காததால் அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய நோயாளி சிபாரிசு உள்ளவர்களுக்கே முன்னுரிமை என வேதனை தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவருக்கு 2 முறை அறுவை சிகிச்சைக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்ற பின்னரும் சிகிச்சை அளிக்கப்படாததால் விரக்தியடைந்து மனைவியுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கீரப்பாளையம் பசார் கோவில் வீதியை சேர்ந்த ஆரோக்கியநாதனின் மகன் ராஜேஷ்குமார் என்பவர் பைல்ஸ் மற்றும் பிஸ்டுல்லா பிரச்சனையால் அவதிப்பட்டு கடந்த மே 2ஆம் தேதி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் மே 5ஆம் தேதி காலையில் சிகிச்சைக்கான முன்னேற்பாடாக இனிமா கொடுக்கப்பட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அங்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வைத்த பின்னர் நோயாளிகள் அதிகமாக உள்ளனர் என தெரிவித்து மீண்டும் வார்டுக்கு அனுப்பியதாக ராஜேஷ்குமார் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று மே 12ஆம் தேதி காலை அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்தப்பட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும், அங்கும் 2 மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னர் மீண்டும் சிகிச்சை அளிக்காமல் வார்டுக்கு அனுப்பிவிட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். இது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டபோது நோயாளிகள் அதிகம் என்ற ஒரே காரணமே கூறப்படுவதாகவும், ஆனால் தனக்கு பிறகு வந்த சிலருக்கு அரசியல் சிபாரிசின் அடிப்படையில் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். குறிப்பாக கடந்த மே 9ஆம் தேதி இதே பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட்ட மாசிலாமணி என்பவருக்கு 4 நாட்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும், அதே நேரத்தில் தன்னை 10 நாட்களாக அலைகழிப்பதாகவும் ராஜேஷ்குமார் கூறினார். குடும்ப வருமானத்தை இழந்து மனைவியுடன் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சைக்காக காத்திருக்கிறேன். 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று மீண்டும் அனுப்புவது மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கண்கலங்கியபடி தெரிவித்தார். இதேபோன்று காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேச பெருமாள் என்பவரும்
கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டும் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற குற்றம் சாட்டியுள்ளார். சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது வார்டில் இருந்த எங்களது படுக்கைகளில் வேறு நோயாளிகளை அனுமதித்துவிட்டனர். பின்னர் நாங்கள் வெளியே நிற்கும் நிலை ஏற்பட்டது. எங்களுக்கு பிறகு வந்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்து வீடு திரும்பியுள்ளனர் என இருவரும் குற்றம் சாட்டினர். அரசு மருத்துவமனையில் சிபாரிசு உள்ளவர்களுக்கே முன்னுரிமை என்றால் அதை வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள், நாங்கள் வெளியே சென்று சிகிச்சை பெறுகிறோம் என்று விரக்தியுடன் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 10 நாட்களாக காத்திருந்த நோயாளி விரக்தியுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய சம்பவம் நோயாளிகள் மற்றும் உறவினர்களிடையே சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதல்வராக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கும் 3 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு போன்ற 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்துக்கு வந்தார். அப்போது நேரம் சரியாக 11 மணி ஆனதாக கவனமாக பார்த்து கொண்ட அவர் நேரம் கடந்ததும் சட்டமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தார். அங்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் பின்னர் தனது அலுவலகத்திற்கு சென்றார். சிறிது நேரம் காத்திருந்த அவர் காலை 11:07 மணியளவில் முதலமைச்சராக தனது முதல் கையெழுத்தை கோப்புகளில் பதிவு செய்தார். முதல்வர் கையெழுத்திட்ட முக்கிய கோப்புகளில் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தி 3 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் இடம்பெற்றது. மேலும் இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் உயர்தர நமு புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கான நடவடிக்கை, மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கூடங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல் உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்கள் தொடர்பான கோப்புகளும் இதில் அடங்கும். மொத்தம் 17 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி முதல்வராக மீண்டும் பதவியேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது மக்களுக்காக மேலும் பணியாற்றும் உற்சாகத்தை தருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பேசிய அவர் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும். கடந்த ஆட்சியில் நாங்கள் செயல்படுத்திய நலத்திட்டங்களை மதித்தே மக்கள் மீண்டும் எங்களை ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். அதற்காக மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக கிளியனூர் அருகே ஆக்சிஸ் ஸ்கூட்டியில் பணிக்கு சென்று கொண்டிருந்த செக்யூரிட்டி மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஜீவா தெருவை சேர்ந்த குணசேகரன் கிளியனூர் அருகே உளுந்தியாப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வந்தார். நேற்றிரவு வீட்டிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக ஆக்சிஸ் ஸ்கூட்டியில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். இரவு சுமார் 8 மணி அளவில் ஒழுந்தியாப்பட்டு சந்திப்பில் திரும்பிய போது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கியா கார் குணசேகரன் ஓட்டி சென்ற ஸ்கூட்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் ஆள் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதியதில் கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்தன. காரில் பயணித்த நபருக்கு காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. தகவலறிந்த கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குணசேகரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நபிக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சராக கவர்னர் மாளிகையில் மீண்டும் பதவியேற்கும் ரங்கசாமி பதவியேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆகியோரை புதுச்சேரி விமான நிலையத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வரவேற்பு நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. மேலும் பாஜக மையக்குழு கூட்டமும் நடைபெற்றது. தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் கட்சியின் வளர்ச்சி அமைப்பு வலுப்படுத்துதல் மற்றும் மக்கள் தொடர்பு பணிகள் குறித்து பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீன், சந்தோஷ்ஜி, பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் உரையாற்றிய தேசிய தலைவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றிக்காக தொடர்ந்து உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் முதலியார்பேட்டை பாஜக நிர்வாகி சிவபெருமாளை தாக்கியதில் அவருக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தொகுதி தலைவர் புவனேஸ்வரி, வெற்றி செல்வம் ஆகியோர் ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி வந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நபியை லாஸ்பேட்டை தொகுதி பாஜகவினர் வரவேற்றனர். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி ஆகியோரை புதுச்சேரி பாஜக லாஸ்பேட்டை தொகுதியினர் லாஸ்பேட் விமான நிலைய மைதானத்தில் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் மாநிலங்களவை MP செல்வகணபதி வழிகாட்டுதலின்படி லாஸ்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு தேசிய தலைவர்களை வரவேற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,890 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 324 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை முதல்வராக ரங்கசாமி பதவியேற்பு. அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் பொறுப்பேற்பு. 5வது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து வாழ்த்து. ஏனாமில் மொபைல் டவரில் ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல். போலீசாரிடம் பறிகொடுத்த மொபைல் போன் கிடைக்காத விரக்தியில் விபரீத முடிவு. கருப்பு கொடி காட்ட முயன்ற தந்தை பெரியார் தீக்காவிட முன்னெச்சரிக்கையாக கைது. வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்களுக்கும் 3 லட்சம் மருத்துவ காப்பீடு. முதல்வர் ரங்கசாமி முதல் கையெழுத்து. கிளியனூர் அருகே கார் மோதி விபத்து. தனியார் கம்பெனி செக்யூரிட்டி உயிரிழப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.